ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வகையில தேர்தல் நியாயமா நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்காரு. பரவாயில்லையே, திறந்துட்டார வாய திறந்துட்டாரா தம்பி? திறந்துட்டாரா தம்பி வாய? இன்னைக்கு இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு. பாவம், அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. திடீர்னு யாரு எழுப்புனான்னு தெரியல. ராகுல் காந்திக்கு கண்டனம். அதுக்கு முன்னால என்னென்னலாமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுப்பி எதையான்னு சொல்லட்டும். வலிமையா சொன்ன பிறகு நம்ம பார்ப்போம். அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி. நாம சினிமாலன்னா எப்ப வேணாலும் நடிக்கலாம். ஆனா மக்கள் பிரச்சனைனா தினம் 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 மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும். இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு இன்னைக்கு அங்க ஆணவ கொலை நடந்தது. தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா? ஆணவ கொலை இந்த தென்பகுதியில மனதிற்கு வேதனையா இருக்குது. ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளி இருக்காங்க. இந்த ஆணவ கொலை இப்ப மாத்திரம், அதாவது திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போன ஆட்சியில ஆணவ கொலை நடந்த போது எல்லாம் அரசாங்கம் தான் காரணம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் காரணமே இல்ல, ஜாதி தான் காரணமா? இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்துல எது நடந்தாலும் வெண்சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள். இது மிக தவறு. இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். அதுல வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேட்கிறேன். இப்ப தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு? ரூட்டெல்லா கொலை பண்ணும்போது எங்க போயிருந்தாங்க? கொஞ்சம் சிந்திக்கட்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிளறணும்னு நினைக்கும் போது மிளறணுமா ரெண்டுலையும். ஆக கொஞ்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேணும். அப்பனா நம்ம அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்கலாம். இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கே புரியாது, நமக்கும் புரியாது. என்னடா யார் கேட்டா, எந்த விஜய் கேட்டா, எப்படி கேட்டாரு பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.